வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1 3 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேர்மாறு அணி முறையில் தீர்க்க. இங்கே 3 சமன்பாட்டு தொகுப்புகள் இருக்குது. இதை தீர்த்து எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். என்ன முறைனா நேர்மாறு முறை. அப்போ ஏ இன்வர்ஸ் வரும். நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். முதல்ல கொடுத்து இந்த சமன்பாட்டு தொகுப்பை எடுத்து நம்ம எழுதிட்டோம். இதில் நம்ம என்ன செய்யணும், அணியை நம்ம உருவாக்க போகிறோம். அணின்னா எக்ஸ் ஒய் இசட்டோட கெழுக்கள். எக்ஸோட கெழு 3, ஒய்யோட கெழு -1, இசட்டோட கெழு 2. இங்கே எக்ஸோட கெழு 2, ஒய்யோட கெழு எதுமேலாம் 1, இசட்டோட கெழு எதுமேலாம் 1 தான். முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால -1. எக்ஸோட கெழு 1, ஒய்யோட கெழு 3, இசட்டோட கெழு -5. இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே எக்ஸ் ஒய் இசட்டுக்கு. அப்போ எக்ஸு ஒய்இ இசட் ஈக்குவல் டு இந்த வலது பக்கம் இருக்கிறது 13 3 -8. இதான் என்னது, அணி வடிவம். இது என்ன வடிவம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இது ஏன்ற அணி, இது எக்ஸ்ன்ற அணி, இது பின்ற அணி. நமக்கு என்ன வேணும், இந்த எக்ஸ் ஒய் இசட், இந்த எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏ ஃபஸ்ட்டில் தானே இருக்குது, இங்கே வந்தால் ஃபஸ்ட்டில் வரணும். ஏ இன்வர்ஸாக மாறும். ஏ இங்கே வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸாக மாறும் இன்ட்டு பி. சரியா? இப்போ என்ன செய்யணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி எது கூட பெருக்கணும், பி கூட பெருக்கணும். நமக்கு தேவையான எக்ஸ் ஒய் இசட் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஏன்ற அணி மட்டும் தனியாக, இது ஏன்ற அணி, இது எக்ஸ்ன்ற அணி, பின்ற அணி. ஏன்ற அணி எடுத்து எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு 3 -1 2 2 1 -1 1 3 -5. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு என்ன வேணும், டிட்டர்மினன்ட் ஏ, அணிக்கோவையோட மதிப்பு நமக்கு வேணும். இந்த அணியை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். எதன் வழியா? முதல் நிறை வழியா. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ முதல்ல 3 எழுதிக்கிட்டு இந்த 3 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா 1ஐயும் -5 பேர்னா -5 மைனஸ் பண்ணணும். 3ஐயும் -3 பேர்னா -3. இங்கே ஒரு மைனஸ், அப்போ +3 மாறிடும். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு அப்போ +1 மாறிடும். 1 இன்ட்டு அந்த -1 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிருவோம். 2ஐயும் -5 பேருக்குனா -10 மைனஸ் பண்ணணும். 1ஐயும் -1 -1, இங்கே ஒரு மைனஸ், அப்போ என்ன +1 மாறிவிடும். அதுக்கடுத்து 2, என்ன 2 +2. 2 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா 2 3 6 மைனஸ் பண்ணணும். 1 1. இதை சுருக்கிடுவோமா பாருங்கள். ஈக்குவல் டு 3 இன்ட்டு -5 +3 -2 +1 இன்ட்டு -10 +1 சுருக்குனா -9 +2 இன்ட்டு 6 -1 5. 2 6, என்ன 6 -6 ப்ளஸ் மைனஸ் பண்ணால் -9 ப்ளஸ் 2 10. சரியா? இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், -6 -15 -15 + 10 -5 -6 -9 -15 + 10. வேறு கழிக்கணும். 15ல் 10 கழிச்சு 5, பெரிய மைனஸ் -5. இதான் என்னது, டிட்டர்மினன்ட் ஏ. என்ன வரல, 0 வரல. 0 வராதனால என்ன இருக்குது, தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் உண்டு. எது உண்டு, ஏ இன்வர்ஸ் உண்டு. ஏ இன்வர்ஸ் வேணும்னா நமக்கு சேர்ப்பணி வேணும். சேர்ப்பணி வேணும்னா இணைக்காரணி அணி வேணும். எடுத்து எழுதலாமா பாருங்கள். தேர்ஃபோர் இணைக்காரணி அணி எழுத போகிறோம். ஏஐஜே ஈக்குவல் டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போட இணைக்காரணி அணியை எடுத்து எழுதலாம் பாருங்கள். குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? இந்த குறியீடு ரொம்ப முக்கியம். முதல்ல 3ஓட இணைக்காரணி, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் தான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிடலாம் பாருங்கள். 3 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா நமக்கு என்ன இருக்குது, 1 -1 3 -5. அடுத்து இந்த மைனஸை கண்டிப்பாக மறக்காமல் எழுதிட்டு அதுக்காக -1 சிற்றணிக்கோவை எடுத்து எழுதலாமா. 2 -1 2 -1 1 -5. அதுக்கடுத்து ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஓட சிற்றணிக்கோவை, அதாவது இணைக்காரணி அணி என்னென்னா 2 1 1 3. முடிஞ்சுதா? அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ஆரம்பிக்க போகிறோம். ரெண்டாவது நிறை மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த 2 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிருவோம். என்ன குறி, மைனஸை போட்டாச்சு. 2க்கு மறைச்சிட்டோம்னா -1 2 3
-5 முடிஞ்சுதா? அதுக்கு ப்ளஸ் தான் போட வேண்டிய அவசியம். அடுத்து பாருங்கள் 1. இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது? 3 2 1 -5 3 2 1 -5. அதுக்கடுத்து மைனஸ் இருக்கா? மைனஸ் தான் கவனமாக எழுதிக்கிட்டு அதுக்கு அந்த -1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்கள்? 3 -1 1 3 முடிஞ்சுதா? இப்போ நம்ம 3வது நிறைய நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள் என்ன குறியீடு? ப்ளஸ் இருக்குது, போட வேண்டிய அவசியம் இல்லை. 1ஓட இணை காரணி அணி எடுத்து எழுதலாமா? பாருங்கள் ப்ளஸ் இருக்கா? -1 2 1 -1 சரியா? அடுத்து இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸை கவனமாக எழுதிக்கங்க. அடுத்து பாருங்கள் 3 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிரும். மறைச்சிட்டோம்னா என்ன வரும்? 3 2 2 -1 முடிஞ்சுதா? லாஸ்ட்டில் ப்ளஸ் இருக்குது, போட வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட் உறுப்பு பாருங்கள் மறைச்சாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 3 -1 2 1 என்ன எழுதிட்டோம்? நம்ம சிற்றணி கோவைகளை எழுதிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய அணிக்கோவை, இந்த அடைப்பை போட்டுடலாம். அணிக்கோவையில் அணி இதை சுருக்கலாமா? ஈக்குவல் டு முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. 1ஐயும் -5 போயிருந்தா -5 மைனஸ் போட்டுங்க. 3ஐயும் -3 இங்கே ஒரு மைனஸாக +3 மாறிடும். மைனஸ் இருக்குது, முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. 2ஐயும் -5 போயிருந்தா -10 மைனஸ் போட்டாச்சு. 1ஐயும் -1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +1 சரியா? கீழ் நோக்கி போயிருங்க. 2 3 6 மைனஸ் பண்ணணும், 1 1. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸை போட்டுங்க. முதல்ல கீழ் நோக்கி போயிருங்க. இது 2 பேருக்குன்னா +5 மாறிடும். மைனஸு 2 6 மைனஸ் போட்டுக்கிட்டு 2 பெருக்கி எழுதிடணும். கீழ் நோக்கி போயிருங்க. -15 மைனஸ் போட்டுங்க. 2 2 கீழ் நோக்கி போயிருங்க. மைனஸ் இருக்குது, மைனஸ் எழுதிக்கங்க. 3 9 மைனஸ் பண்ணணும். 1ஐயும் -1 இங்கே ஒரு மைனஸ், அப்போ +1 மாறிவிடும். அடுத்தது இதை பெருக்கலாமா? முதல்ல கீழ் நோக்கி போயிருக்குன்னா -1 +1 மைனஸ் பண்ணணும். 2 2 இங்கே வாங்க மைனஸ் இருக்கா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. 3ஐயும் -1 பேர்னா -3 மைனஸ் பண்ணணும். 2 2 4 அதுக்கு கீழ் நோக்கி போயிருங்க. 3 3 மைனஸ் பண்ணணும். இது 2 பேர்னா -2 இங்கே ஒரு மைனஸாக, அப்போ +2 மாறிவிடும் சரியா? இப்போது இதை நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இந்த ஏஐஜென்ற இணை காரணி அணி கிடச்சிரும். சுருக்கி எழுதிடலாமல் பாருங்கள். ஈக்குவல் டு -5 +3 என்ன வரும்? -2 ப்ராக்கெட் சுருக்குமா? -10 +1 -9 வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன மாறிடும்? +9 மாறிவிடும். 6ல் 1 கழிச்சிட்டோம்னா 5. 5 -6 -1 வெளியில் ஒரு மைனஸாக, அப்போ +1 மாறிடும். -15 -2 என்ன வரும்? -17. 9 என்ன கூட 10 வெளியில் மைனஸ் இருக்குது, அதனால் -10. 1 -2 -1 -3 -7 வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -7 மாறிடும். 3 2 கூட 5. இதான் என்னது? நமக்கு தேவையான ஏஐஜே என்ன அணி? இணை காரணி அணி. நமக்கு என்ன வேணும்? சேர்ப்பு அணி வேணும் இல்லையா? அட்ஜாயின் ஏ. அட்ஜாயின் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயின் ஏன்னா இந்த இணை காரணி அணியை நம்ம என்ன செய்யணும்? நிறை நிரல் மாற்றம் செய்யணும். பாருங்கள் இதான சேர்ப்பணி இணை காரணி அணி. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நிறை நிரல் மாற்றம் செய்ய போகிறோம். முதல் நிரல் எழுதுங்க. -2 9 5. ரெண்டாவது நிறை 1 -17 -10. மூணாவது நிறை எழுதுங்க. -1 7 5. இதான் என்னது? சேர்ப்பு அணி. நமக்கு என்ன வேணும்? நேர்மாறு அணி ஏ இன்வர்ஸ் வேணும். 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின் ஏ ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளவு? -5 எழுதிக்கலாமா? -5 இந்த டிட்டர்மினன்ட் பாருங்கள். அட்ஜாயின் எங்கே இருக்கா? எடுத்து எழுதுங்க. -2 1 -1 9 -17 7 5 -10 5 எழுதியாச்சா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 1/5ங்கிறது இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுவான். மைனஸை போயிருந்தா +2 இது -1 மாறும். மைனஸை போயிருந்தா +1 -1 பேருக்குன்னா
மைனஸ் 9, மைனஸ் கொண்டு போயிருக்குன்னா ப்ளஸ் 17, மைனஸ் கொண்டு போயிருக்குன்னா மைனஸ் 7, மைனஸ் கொண்டு போயிருக்குன்னா மைனஸ் 5, மைனஸ் மைனஸ் போயிருந்தா ப்ளஸ் 10, மைனஸ் கொண்டு போயிருந்தா மைனஸ் 5. சரியா? இது ஏ இன்வர்ஸ். இப்போது நமக்கு என்ன கண்டிஷன்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. எக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், ஏ இன்வர்ஸ் இதானே. ஏ இன்வர்ஸ் 1/5, 2 மைனஸ் 1 1, மைனஸ் 9 17, மைனஸ் 7, மைனஸ் 5 10, மைனஸ் 5. இது ஏ இன்வர்ஸ். பீன்ற அணி நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். முதல்ல எழுதியிருக்கோமா? இதான் என்னது? பீன்ற அணி. இது ஏன்ற அணி, இது எக்ஸ் அணி, பீன்ற அணி. 13 8 மைனஸ் 8, 13 8 13 3. சரியா? 13 3 மைனஸ் 8. இப்போ பாருங்கள், பெருக்கலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு 1/5. முதல் நிறை எடுத்துக்கிட்டு இந்த முதல் நிறை பெருக்க போகிறோம். 2 13 26, 1 மைனஸ் 3 பேர்னா மைனஸ் 3, 1 மைனஸ் 8 பேர்னா மைனஸ் 8. முடிஞ்சுதா? இப்போ இதை எடுத்துகிட்டு பெருக்கலாமா? மைனஸ் 9 13 பெருக்குனா மைனஸ் 117, 17 3 51, என்ன 51 ப்ளஸ் 51, மைனஸை மைனஸை பெருக்குனா ப்ளஸ்ஸு 7 8 56. அதுக்கடுத்து பாருங்கள், மூணாவது நிறை முதல் நிறை. மைனஸ் 3 5 பேருக்குனா மைனஸ் 65, 3 30, என்ன 30 ப்ளஸ் 30, ப்ளஸ்ஸை மைனஸை மைனஸை மைனஸ் ப்ளஸ்ஸு 8 40. சரியா? சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 1/5. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது பாருங்கள், மைனஸ் 3 மைனஸ் 8 மைனஸ் 11. அப்போ 26 11 கழிச்சா 15. இந்த இடத்த பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் பாருங்கள், 107 இல்லையா? 56ஐயும் 51 கூட 107. அப்போ பாருங்கள், வேறு வேறு குறியாயிடுச்சா? அப்போ 117 107 கழிச்சா 10. என்ன 10? பெரிய நம்பருக்கு மைனஸ்னா மைனஸ் 10, மைனஸ் 10. அதுக்கடுத்து பாருங்கள், 40ஐயும் 30 கூட 70, 70ல் 65 மைனஸ் பண்ணால் 5. ஈக்குவல் டு 1/5. இங்கே உள்ளே இருக்க எல்லாமே 5 மடங்கு தானே. அப்போ 5 நம்ம பொதுவாக எடுத்துருவோம். 5 பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? 3 5 15, 5 எடுத்துட்டோம்னா 2 5 10, இங்கே 5 எடுத்தால் 1 5 5. 5 மடங்கு 5 பொதுவாக. நீங்கள் வேணால் உள்ளே பெருக்கி பாருங்கள். 5 3 15, 5 மைனஸ் 10, 5 1 5 வந்துருச்சா? இப்போ இந்த 5 இந்த 5 கேன்சல். அப்போ 1 இதையும் பெருக்குனா இந்த தான் வரும். இது வந்து என்னது? 3 மைனஸ் 2 1. இது வந்து என்னென்னா எக்ஸுன்ற அணி. எக்ஸுன்ற அணி என்னன்னு பாருங்கள். எக்ஸ்னா இந்த XY Z இருக்கு இல்லையா? இதுதான் எக்ஸுன்ற அணி. அப்போ இந்த நம்ம என்ன எழுதிக்கலாம்? எக்ஸு ஒய் இசட். தேர்ஃபோர் தீர்வுகள் எழுதிக்கலாமா? தீர்வுகள். எக்ஸோட மதிப்பு என்ன? 3, ஒய்யோட மதிப்பு என்ன? மைனஸ் 2, இசட்டோட மதிப்பு என்ன? 1. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். சரியா? அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்க. கொடுத்திருந்த சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோம். இந்த இடத்துல நம்ம அணி சமன்பாட்டை உருவாக்க போகிறோம். எக்ஸோ இசட்டோட கெழுக்கள் எடுத்துருங்க. இங்கே எக்ஸோட கெழு 1, ஒய்யோட கெழு எதுவுமே இல்லை, 1 இருக்குது, முன்னால் மைனஸ் 1. இசட்டோட கெழு 2, எக்ஸோட கெழு 2, ஒய்யோட கெழு இல்லை, ஒய் உறுப்பே இல்லை, அப்போ 0. இசட்டோட கெழு முன்னால் எதுவுமே இல்லைனா 1 இருக்க அர்த்தம். எக்ஸோட கெழு 3, ஒய்யோட கெழு 2, இசட்டோட கெழு 1. இதில் இருக்கக்கூடிய மாறி என்னென்னா எக்ஸ் ஒய் இசட். அதனால் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு வலது பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், 3 1 4. இதான் என்னது? அணி வடிவம். நம்ம நேர்மாறு அணி காணல் முறையில் நம்ம தீர்க்கணும். முதல்ல இருக்கிறது ஏன்ற அணி, இதில் மாறி இருக்கு இல்லையா? அதனால் கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து பீன்ற அணி. நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ தானே முதல்ல இருக்குது. அப்போ இந்த பக்கம் முதல்ல ஏ தான் எழுதணும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி எதை கொண்டு போயிருக்கணும்? பியை கொண்டு போயிருக்கணும். நமக்கு தேவையான இந்த XYZ நமக்கு கிடச்சிரும். சரியா? முதல்ல இது ஏன்ற அணி, இது எக்ஸ்ன்ற அணி, இது பீன்ற அணி. ஏன்ற அணி எடுத்து எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 2, 2 0 1, 3 2 1. முடிச்சிட்டோமா? இப்போ என்ன செய்யணும்? இதை விரிவுபடுத்த போகிறோம். நமக்கு என்ன வேணும்? டிட்டர்மினன்ட் ஏ வேணும். அதனால் இதை விரிவுபடுத்த போகிறோம். விரிவுபடுத்தும் குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? முதல்ல இந்த 1 இருக்கக்கூடிய நிறை நிலம் மறைச்சிரும். மறைச்சிட்டு பெருக்குங்க. 0 1 பெருக்குனா 0, மைனஸ் போட்டுக்கிட்டு 2 1 2.
அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் 1 இன்ட்டு பெருக்கலாமா 2 1 பெருக்குனா 2 மைனஸ் 3 1 பெருக்குனா 3 சரியா மைனஸ் போட்டுக்கணும். அதுக்கடுத்து ப்ளஸ் 2 இந்த 2 இருக்க நிறையில மறைச்சிட்டோம்னா 2 2 4 மைனஸ் பண்ணணும் 3 0 பெருக்குனா 0 சுருக்கிடுவோமா ஈக்குவல் டு 1 இன்ட்டு 0 மைனஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 3ன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 4 மைனஸ் 0 4 1 மைனஸ் 2 பேர்னா மைனஸ் 2 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்னா 1 ப்ளஸ் இருந்தாங்க 8 இங்கே ப்ளஸ் 8 இருக்குது மைனஸ் 2 மைனஸ் 3 அப்போ 8ல் 3 கழிச்சா 5 சரியா ப்ளஸ் 5. இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வேணும் இணைக்காரணி அணி வேணும். இணைக்காரணி அணி தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணி தெரியும் கண்டுபிடிக்க முடியும். ஷேர் பண்ணி கண்டுபிடிச்சாதான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் சரியா. முதல்ல இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இணைக்காரணி அணி ஏஐஜே ஈக்குவல் டு பாருங்கள் இணைக்காரணி அணினா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போட இணைக்காரணியையும் கண்டுபிடிக்கும். முதல்ல ப்ளஸ் தானே ப்ளஸ்னால் போட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல என்ன இருக்குது 1 தானே இருக்குது. இந்த 1 இருக்கக்கூடிய நிறைகளை நம்ம மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்கள் 0 1 2 1 எழுதிட்டோமா. அதுக்கடுத்து மைனஸ் மறக்காமல் போட்டுக்கிட்டு அடுத்த உறுப்பு பாருங்கள் இந்த 1 மைனஸ் 1 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சி மிச்சத்தை எடுத்து எழுதுங்க 2 1 3 1 அடுத்து ப்ளஸ் தானே இருக்குது ப்ளஸ்னால் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது 2 0 3 2 முடிஞ்சுதா. இப்போ பாருங்கள் ரெண்டாவது இது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த 2 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிருங்க. மைனஸை மறக்காமல் போட்டுக்கணும். 2 இருக்க மறைச்சிட்டோம்னா மைனஸ் 1 2 2 1 அதுக்கடுத்து ப்ளஸ் தான் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 0வோட இணைக்காரணியை கண்டுபிடிக்கிறோம். 0 இருக்க நிறைகளை மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது 1 2 3 1 அதுக்கடுத்து மைனஸ் கண்டிப்பாக கவனமாக எழுதணும். எழுதிக்கிட்டு இந்த 1 இருக்கா இந்த 1 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்கள் 1 மைனஸ் 1 3 2 முடிச்சிட்டோமா. இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு 3வது இது எழுத போகிறோம். ப்ளஸ் தான் இருக்குது போட வேண்டிய அவசியம் இல்லை. 3ஓட சிற்றணிக்கோவை எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள் 3 இருக்க நிறையில மறைச்சிட்டோம்னா நமக்கு என்ன இருக்குது மைனஸ் 1 2 0 1 முடிஞ்சுதா. அதுக்கடுத்து மைனஸ் இருக்குது கண்டிப்பாக கவனமாக எழுதணும். மைனஸ் எழுதிக்கிட்டு 2ஓட சிற்றணிக்கோவை 2 இருக்க நிறையில மறைச்சாச்சு. என்ன இருக்குது பாருங்கள் 1 2 2 1 லாஸ்ட்டில் ப்ளஸ் தானே இருக்குது போட வேண்டியது இல்லை. இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிரும். மறைச்சிட்டோம்னா 1 மைனஸ் 1 2 0 முடிஞ்சுதா. என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சிற்றணி கோவையில் எடுத்து எழுதிட்டோம். இந்த அணி இந்த அணிக்கான ப்ராக்கெட்ஸ் பெருசாக போட்டுங்க. இப்போ சுருக்கிடலாமா ஈக்குவல் டு பாருங்க முதல்ல கீழ் நோக்கி பெருங்க 0 மைனஸ் பண்ணணும் 2 1 2 மைனஸ் இருக்குது மைனஸை போட்டுங்க. முதல்ல கீழ் நோக்கி பெருங்க 2 1 2 மைனஸ் போட்டுங்க 3 1 3 கீழ் நோக்கி பெருங்க 2 2 4 மைனஸ் 3 0 பெருங்க 0 இங்கே வாங்க மைனஸ் இருக்குது கவனம் மைனஸ் போட்டுங்க. மைனஸ் 1 1 பெருனா மைனஸ் 1 மைனஸ் பண்ணணும் 2 2 4 முதல்ல கீழ் நோக்கி பெருங்க 1 1 மைனஸ் பண்ணணும் 2 6 6 மைனஸ் இருக்குது மைனஸ் போட்டுங்க. முதல்ல கீழ் நோக்கி பெருங்க 2 2 மைனஸ் பண்ணணும் 3 மைனஸ் பண்ணணும் மைனஸ் 3 இங்கே ஒரு மைனஸாக அப்போ ப்ளஸ் 3 மாறிவிடும். இதை சுருக்கிடலாமா முதல்ல கீழ் நோக்கி மைனஸ் 1 1 பெருக்குனா மைனஸ் 1 மைனஸ் பண்ணணும் 0 2 பெருனா 0 மைனஸ் இருக்குது கவனமாக எழுதிக்கங்க. 1 1 மைனஸ் போட்டுக்கிட்டு 2 2 4 கீழ் நோக்கி பாருங்க 1 0 பெருக்குனா 0 மைனஸ் 2 மைனஸ் ஒன்று மைனஸ் 2 இங்கே ஒரு மைனஸாக அப்போ ப்ளஸ் 2 மாறிவிடும். இதை சுருக்கிடலாமா ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 2 இந்த இடத்துல பாருங்கள் 2 மைனஸோ மைனஸ் 1 இங்கே ஒரு மைனஸுக்கு அப்போ ப்ளஸ் 1 4 மைனஸ் 0 4 அதுக்கு அடுத்தது மைனஸ் 4 மைனஸ் 5 வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் 5 1 மைனஸ் 6 மைனஸ் 5 2 3 கூட்ட 5 வெளியில் மைனஸ் இருக்குது மைனஸ் 5 மைனஸ் 1 மைனஸ் 0 அப்போ மைனஸ் 1 இங்கே மைனஸ் இருக்குது சரியா. மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 3 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ என்ன மாறிடும் ப்ளஸ் 3 மாறிவிடும். 0 2 கூட்டினா 2 இதான் என்னது நமக்கு தேவையான இணைக்காரணி அணி ஏஐஜே. நமக்கு என்ன வேணும் சேர்ப்பு அணி வேணும் அட்ஜாயின் ஏ
அட்ஜாயின் ஏன்னா இந்த இணை காரணி அணியை நிறை நிரல் மாற்றம் நம்ம செய்யணும். ஈக்குவல் டு முதல் நிரலை எழுதுங்க. -2 1 4. ரெண்டாவது நிரலை எழுதுங்க. 5 -5 -5. மூன்றாவது நிரலை எழுதுங்க. எழுதியாச்சா? இதான் என்னது? நமக்கு தேவையான சேர்ப்பு அணி. நமக்கு என்ன வேணும்? ஏ இன்வர்ஸ் நேர்மாறு வேணும். அப்போ நேர்மாறுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/, டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயின் ஏ. இதான ஃபார்முலா. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/, டிட்டர்மினன்ட் ஏவோட மதிப்பு என்ன பாருங்க, 5ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 5 அட்ஜாயின் ஏ எங்கே இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்து எழுதுங்க. -2 5 -1 1 -5 3 4 -5 2. சரியா? என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு எக்ஸோட மதிப்பு தானே வேணும். அதுக்கு ஃபார்முலா என்ன பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? 1/5 -2 5 -1 1 -5 3 4 -5 2. இது வந்து என்னது? ஏ இன்வர்ஸ். என்ன செய்யணும்? பியை கொண்டு பெருக்கணும். பீன்ற அணி என்ன பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. இது ஏ, இது எக்ஸ், இது பி. பீன்ற அணி என்ன? 3 1 4. எழுதிக்கலாமா? 3 1 4 எழுதிட்டோம். இப்போ பெருக்க போகிறோம். பெருக்கலாமா பாருங்க. ஈக்குவல் டு இந்த 1/5 அப்படியே இருக்கட்டும். இந்த முதல் நிரை எடுத்து இந்த முதல் நிரை -2 3 பெருக்குனா -6 5 1 5 +5 1 4 4. என்ன 4? -4. ரெண்டாவது நிரை எடுத்து பெருக்குங்க. 1 3 3 -5 1 பெருக்குனா -5 3 4 பெருக்குனா 12. மூணாவது நிரை எடுத்து பெருக்குங்க. 4 3 12 -5 1 பெருக்குனா -5 2 4 8. பெருக்கியாச்சா? இது சுருக்கிடுங்க. ஈக்குவல் டு 1/5 -6 -4 -10 -10 +5 வேறு கழிச்சா 5 பெரிய நமக்கு -5. இந்த இடத்துல பாருங்க. 12ஐயும் 3ஐயும் கூட்டினா 15 15ல் 5 கழிச்சிட்டா 10 12 8 கூட்டினா 20 20ல் 5 கழிச்சிட்டா 15. சரியா? இப்போ பாருங்க. இப்போ என்ன செய்யணும்? இந்த 1/5 உள்ள பெருக்கினாலும் சரி, அப்படின்னா இதெல்லாம் 5 மடங்காக இருக்குது. 5 வெளியே பொதுவாக எடுத்துட்டாலும் சரி. 1/5 இருக்குது, 5 பொதுவாக எடுத்துருவோம். 5 மடங்கு தானே, இங்கே 5 தானே இருக்குது. 1 5 5 என்ன 1 -1 10 இருக்கா, 2 5 10 15 இருக்கா, 3 5 15. சந்தேகம் தான் உள்ளே பெருக்கி பாருங்க. இது பெருக்கினா என்ன வந்துடும்? -5 5 2 10 5 3 15. இது கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்குது? 1 இதையும் பெருக்கினா இந்த இது அப்படியே வந்துடும். -1 2 3. இது வந்து என்னென்னா எக்ஸுன்ற அணி. எக்ஸுன்ற அணின்றது நமக்கு என்ன பாருங்க, இது ஏன்ற அணி, இது எக்ஸுன்ற அணி. எக்ஸுன்ற அணி என்னது? XYZ எடுத்து எழுதிக்கலாமா? XYZ. இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக ஸ்மால் XYZ. இப்போ பாருங்க தீர்வுகள் எழுதிடலாமா? therefore தீர்வுகள் என்ன பாருங்க? தீர்வுகள் எக்ஸோட மதிப்பு -1, ஒய்யோட மதிப்பு 2, இசட்டோட மதிப்பு 3. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். அடுத்தது மூணாவது பாருங்க. கொடுத்த சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோம். இதனுடைய அணி வடிவத்தை நம்ம எழுத போகிறோம். என்ன செய்யணும்? இதில் இருக்கக்கூடிய XYZோட கெழுக்களை எடுத்து இங்கே எக்ஸோட கெழு 2, ஒய் உறுப்பு இல்லை, அதனால் 0. இசட்டோட கெழு, இசட்டுக்கு முன்னால் நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ என்ன இருக்குது? 1. என்ன 1? மைனஸ் இருக்குதா? -1. எக்ஸோட கெழு 5, ஒய்யோட கெழு 1, அதாவது ஒய்க்கு முன்னால் எதுனா 1. இசட் உறுப்பே இல்லை, அப்போ இசட்டோட கெழு 0. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் உறுப்பு கிடையாது. அப்போ எக்ஸோட கெழு 0, ஒய்யோட கெழு 1, முன்னால் எதுவுமே 1, இசட்டோட கெழு 3. இதில் இருக்கக்கூடிய மாறி என்னென்னா XYZ தான் இருக்குது. அதனால் XYZ ஈக்குவல் டு வலது பக்கம் என்ன இருக்குது பாருங்கள்? 0 4 5. சரியா? இது வந்து என்ன வடிவம்னா அணி வடிவம். இந்த முதல்ல இருக்கிறது ஏன்ற அணி, இது எக்ஸ்ன்ற அணி கேபிட்டல் எக்ஸு,
இது பீன்ற அணி. நமக்கு என்ன வேணும், இந்த கேபிட்டல் எக்ஸ், இந்த XYZ தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏ முதல்ல இருக்கா, இங்கே ஏ தான் முதல்ல எழுதணும், ஏ இன்வர்ஸ். ஏ இந்த பக்கம் வந்தால் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும், ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சி பி கூட பெருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். முதல்ல ஏன்றணி, இது ஏன்றணி, இது எக்ஸ்ன்றணி, இது பீன்றணி. ஏன்றணி எடுத்து எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு 2 0 -1 5 1 0 0 1 3. இந்த அணியோட மதிப்பு டிட்டர்மினன்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு பாருங்கள், குறியீடு ரொம்ப முக்கியம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். முதல்ல 2 தானே, 2 அப்படி எழுதிக்கிட்டு இந்த 2 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிடுங்க. மறைச்சிட்டோம்னா 1 3 3 மைனஸ் பண்ணணும், 1 0 0, அதுக்கடுத்து 0 -0 பாருங்கள், பெருக்குனா என்ன வரும், I 3 15 -0 சரியா. அதுக்கடுத்து ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸ் தான், -1 இன்ட்டு பெருக்குங்க, 5 1 5 மைனஸ் பண்ணணும், 0 1 பெருக்குனா 0 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 -0 3 தான், மைனஸ் 0 இன்ட்டு 15 -0 15 -1 இன்ட்டு 5 -0 5 2 3 6 இந்த 0 0 15 பெருக்குனா 0 1 5 பெருக்குனா 5 என்ன 5 -5. 6ல் 5 கழிச்சா 1. இதான் என்னது, நமக்கு தேவையான டிட்டர்மினன்ட் ஏ. ஆன்சர் என்ன வரல, 0 வரலை. அதனால் என்ன உண்டு, ஏ இன்வர்ஸ் உண்டு. ஏ இன்வர்ஸ் உண்டு. இப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு என்ன வேணும், இணை காரணி அணி வேணும். கண்டுபிடிக்கலாமா, இணை காரணி அணி ஏஐஜே ஈக்குவல் டு பாருங்கள், இணை காரணி இந்த குறியீடு ஞாபகம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சரியா. கண்டுபிடிக்கலாமா, முதல்ல ப்ளஸ்ஸு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2ஓட இணை காரணி அணி, இந்த 2 இருக்கக்கூடிய நிறை நம்ம மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்கள், 1 0 1 3 1 0 1 3. அதுக்கு இந்த மைனஸை கவனமாக எழுதிக்கிட்டு அடுத்த ஒரு பாருங்கள், 0 இருக்கா, 0ஓட இணை காரணி 0 இருக்கா, நிறையில் மறைச்சிட்டோம்னா 5 0 0 3 5 0 0 3 முடிஞ்சுதா. அதுக்கு ப்ளஸ் இருக்குது போட வேண்டாம். அடுத்த ஒரு -1 தானே, இந்த -1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா 5 1 0 1 5 1 0 1 முடிஞ்சுதா. இப்போ 2வது நிறை ஆரம்பிக்க போகிறோம். குறியீடு என்னது, மைனஸு, 5ஓட இணை காரணி அணி. அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு அந்த 5 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சாச்சு. என்ன இருக்குது பாருங்க, 0 -1 1 3 முடிஞ்சுதா. அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ்ஸு போட வேண்டாம். அடுத்த உறுப்பு என்னது, 1. இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா என்ன இருக்கு பாருங்கள், 2 2 -1 0 3 0 3 முடிஞ்சுதா. அதுக்கு மைனஸ் இருக்குது, கவனமாக எழுதிக்கணும். மைனஸ் எழுதிக்கிட்டு இந்த 0 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிரும். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்கள், 2 0 0 1 2 0 0 1 முடிஞ்சுதா. இப்போ 3வது நிறை ஆரம்பிக்கணும். ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 0 இருக்கா, 0 இருக்க நிறையில் மறைச்சாச்சு. மறைச்சிட்டு என்ன எழுதலாம் பாருங்கள், 0 -1 1 0 0 -1 1 0 முடிஞ்சுதா. அதுக்கடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸை கவனமாக எழுதிக்கணும். பாருங்கள் 1 தானே இருக்குது, இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிரும். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்கள், 2 -1 5 0 5 0 லாஸ்ட் இது பாருங்கள், ப்ளஸ் இருக்குது போட வேண்டாம். இந்த 3ஓட இணை காரணி அணி 3 இருக்க நிறையில் மறைச்சிட்டோம்னா என்ன வருது பாருங்கள், 2 0 5 1 என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இணை காரணி அணியை கண்டுபிடிச்சிட்டோம். மறக்காமல் ப்ராக்கெட் போட்டுங்க, அணி ப்ராக்கெட் சரியா, அணி ப்ராக்கெட். இப்போ இது சுருக்கிடலாமா, ஈக்குவல் டு முதல்ல கீழ் நோக்கி பெருங்க, 1 3 3 மைனஸ் போட்டுக்கிட்டு 1 0 பெருங்க 0 மைனஸ் இருக்கா, மைனஸோட ப்ராக்கெட் கீழே பெருங்க, I 3 15 -0 சரியா. முதல்ல கீழ் நோக்கி பெருங்க, 5 1 5 மைனஸ் 0 1 பெருங்கன்னா 0. இப்போ இங்கே வாங்க, மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுங்க, கீழ் நோக்கி பெருங்க, 0வையும் 3 பெருங்கன்னா 0 மைனஸ் பண்ணணும், 1ஐயும் -1 -1 இங்கே ஒரு மைனஸ், அப்போ +1 மாறிவிடும். கீழ் நோக்கி பெருங்க, 6 2 3 6 மைனஸ் போட்டாச்சு, 0 1 பெருங்கன்னா 0 தான். அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸ் போட்டுங்க கவனமாக. கீழ் நோக்கி பாருங்க, 2 1 2 மைனஸ் போட்டுக்கணும், 0 × 0 0.
அதுக்கு அடுத்தது கீழ் நோக்கி பெருக்குங்க. 0 × 0 0, மைனஸ் போட்டுக்கணும். ஓரொன்னா 1, -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +1 மைனஸ் இருக்கா, போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. கீழ் நோக்கி பெருக்குங்க. 2 0 பெருனா 0, மைனஸ் போட்டுங்க. 5 -1 -5, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +5. கீழ் நோக்கி பெருக்குங்க. 2 1 2, மைனஸ் பண்ணணும். 0 5 பெருக்குனா 0 தான். முடிஞ்சுதா? இது சுருக்கிடலாமா பாருங்கள். ஈக்குவல் டு 3 - 0 3, இந்த இடத்துல 15 - 0 15 தான். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கிறதுனால -15. 5 - 0 5, 0 + 1 1 தான், வெளியில் மைனஸ் இருக்குது, அதனால் -1. 6 - 0 6, 2 - 0 2, வெளியில் மைனஸ் இருக்குது, அதனால் -2. 0 1 கூட்டினா 1, இந்த இடத்துல 0 5 கூட்டினா 5, வெளியில் மைனஸ் இருக்குது, அதனால் -5. 2 - 0 2. முடிஞ்சுதா? இதான் என்னது, நமக்கு தேவையான இணை காரணி அணி ஏஐஜே. நமக்கு என்ன வேணும், சேர்ப்பு அணி வேணும், அட்ஜாயின் ஏ. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த இணை காரணி அணி ஏஐஜேவை நிறை நிரல் மாற்றம் செஞ்சு எழுதணும். இதான இணை காரணி அணி. இதை நிறை நிரல் மாற்றம் பண்ணோம்னா நமக்கு தேவையான சேர்ப்பு அணி கிடச்சிடும். பாருங்கள், இந்த இடத்துல முதல் நிரல் எழுதுங்க. 3 -15 5. ரெண்டாவது நிரல் எழுதுங்க. -1 6 -2. இங்கே மூன்றாவது நிரல் எழுதுங்க. 1 -5 2. இதான் என்னது, நமக்கு தேவையான சேர்ப்பு அணி. இப்போது நமக்கு என்ன வேணும்னா நேர்மாறு அணி வேணும். நேர்மாறு அணிக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு, நேர்மாறு அணிக்கு ஃபார்முலா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டு அட்ஜாயின் A. இதான ஃபார்முலா. ஈக்குவல் டு 1/, இந்த டிட்டர்மினன்ட் A நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டிட்டர்மினன்ட் A 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 1, அட்ஜாயின் A பாருங்கள் இங்கே இருக்குது. அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? என்ன இருக்குது, 3 - 1 1, -15 6 -5 5 -2 2. இதான் என்னது, நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், 1/1னா 1 தான். 1 கொண்டு பெருக்கணும்னா இதே இதுதான் வரும் பாருங்கள். ஈக்குவல் டு 3 - 1 1, -15 6 -5 5 -2 2. சரியா? இதான் என்னது, நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன நம்ம கண்டிஷன் பாருங்கள். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. முதல்ல எழுதியிருக்கோம் பாருங்கள். முதல்ல எழுதியிருக்கோமா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் தான் அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எடுத்து எழுதுங்க. 3 - 1 1, -15 6 -5 5 -2 2. இது வந்து எந்த அணி, ஏ இன்வர்ஸ். பி பாருங்க, பீன்ற அணி எங்கே இருக்குது பாருங்க. இது ஏன்ற அணி, இது எக்ஸ்ன்ற அணி, பீன்ற அணி. பீன்ற அணி என்ன, 0 4 5. அடுத்து எழுதலாமா, 0 4 5. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு முதல் நிரை எடுத்துகிட்டு பெருக்க போகிறோம். 0 3 பெருக்குனா 0, -1 4 பெருக்குனா -4, 1 5 பெருக்குனா 5, என்ன 5 +5. ரெண்டாவது நிறைய கொண்டு பெருக்கலாம். -15 0 பெருக்குனா 0, 6 24 +24, 5 25, என்ன 25 -25. 5 கொண்டு பெருங்க, 5 0 பெருக்குனா 0, -2 4 பெருக்குனா -8, 5 2 பெருக்குனா 2 10, என்ன 10 +10. சுருக்கிடுவோமா பாருங்க, 5ல் 4 கழிச்சா 1, 0ல் இது ஆக போகிறது இல்லையா. +24 -25 வேறு குறி, அப்போ கழிக்கணும். 25ல் 24 கழிச்சா 1, பெரிய நம்பருக்கு -1, 10ல் 8 கழிச்சா 2. இதான் என்னது, நமக்கு தேவையான எக்ஸ்ன்ற அணி. எக்ஸ்ன்ற அணி என்ன பாருங்க, எக்ஸ்ன்றது இது ஏன்ற அணி, இது எக்ஸ்ன்ற அணி, பீன்ற அணி. அப்போ எக்ஸ்ன்றது என்னது, XYZ. கேபிட்டல் எக்ஸ்ன்றது என்ன, ஸ்மால் XYZ ஈக்குவல் டு 1 -1 2. சரியா? therefore தீர்வுகள் என்ன தீர்வுகள், எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு -1, இசட்டோட மதிப்பு 2. இதான் என்னது, நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு -1, இசட்டோட மதிப்பு 2. சரியா? அவ்வளோதான்.
இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.